Hello friends, welcome to my channel Early Riser. இந்த வீடியோல நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functions Example 1.22 பார்க்கலாம். Find k if f of f is equal to 5 where f of k is equal to 2k minus 1. எப்பயுமே வந்து நமக்கு 2 functions கொடுத்திருப்பாங்க. f of x is equal to g of x is equal to னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா f குள்ளே f இருக்கு. f ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ f of g னா என்ன அர்த்தம்? f ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே g சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். g of f னா என்ன அர்த்தம்? g ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே f of x சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போ f of f னா என்னது? அதே தான் f ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே f ன்ற ஃபங்க்ஷனே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அதோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க நமக்கு f of k ன்னு கொடுத்துட்டாங்க. where f of k is equal to 2k minus 1. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். f of f ஜென்ரலாக நம்ம f of gன்னு கொடுத்தா எப்படி எழுதுவோம்? இப்படி இருந்ததுன்னா f இந்த ரவுண்ட் எடுத்துகிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு g of x க்ளோஸ் பண்ணிவிடும். இங்கே f of k கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கணும், இங்கே எக்ஸுன்ற வேரியபிள் இருந்தது. இங்கே கொஷின்லேயே நமக்கு கேன்ற வேரியபிள் கொடுத்துட்டாங்க. அப்போது f இந்த ரவுண்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு f of k. புரியுதா? நாம் எப்பயும் போடுற மாதிரி f of xன்னு போட்டக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லன்னு செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம f of kவை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். நம்ம இங்கே எக்ஸுன்னு போட்டோன்னா f of xன்னு ஒரு ஃபங்க்ஷனே கொடுத்துருக்க மாட்டாங்க. கொஷினை கரெக்டாக தெளிவாக பார்க்கணும். f of k என்னது? 2k minus 1. 2k minus 1. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா f of x எக்ஸ் இல்லை, இங்கே நம்ம கேன்னு எடுத்துக்கணும். இந்த ஃபங்க்ஷனை கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது f of kவாக இருக்கும். f of k is equal to 2k minus 1னா f of 2k minus 1 என்னவாக இருக்கும்? k இருக்கிற இடத்துல இதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2 into 2k minus 1 minus 1. புரியுதா? இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். f of k ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இது மொத்தத்தையும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் கேன்னு. இது பார்க்கறதுக்கு f of k மாதிரி இருக்குது. f of k is equal to 2k minus 1. இங்கே k இருந்ததுன்னா இங்கே 2k minus 1ன்னு இருக்குது. அதே இந்த இடத்துல 2k minus 1 இருந்தால் k இருக்கிற இடத்துல 2k minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடணும். 2 into 2k minus 1 minus 1. புரியும்னு நினைக்கிறேன். 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4k. 2 into minus 1 minus 2, வெளியே இருக்க minus 1 அங்கே போட்டுடணும். 4k minus 3. 4k சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணுவோமா? 2 plus 1 3. கிரேட் நம்பர் சைனு இங்கே ரெண்டுமே ஒரே சைனாக இருக்கனால நம்ம அந்த சைனே போட்டுடலாம். 4k minus 3. எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம? f of k is equal to 4k minus 3. கொஷினில் f of k is equal to 5. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிடலாம். 4k minus 3 is equal to 5. 4k is equal to minus 3 அங்கே போச்சுன்னா plus 3, 5 plus 3 8. k is equal to 8/4. கேன்சல் பண்ணும். 4 1s are 4 2s are. k is equal to 2. நம்மளை k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. தேங்க்யூ.